குமரி மாவட்டத்தில் உள்ள பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளை தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளும் விடிய அரசை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டத்தில் உள்ள 11 பேரூராட்சிகள் மற்றும் 34 ஊராட்சிகளை நகராட்சிகளோடும் பேரூராட்சிகளோடும் இணைப்பதற்கான அறிவிப்பை விடிய அரசு வெளியிட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் மானிய கோரிக்கையில் நிறைவேற்றப் போவதாக அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குளித்துறை, திருவட்டார் உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கூட்டணி கட்சிகளே விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் பதவி வாரியாக அனைத்து ஆசிரியர்களுக்குமான பொது மாறுதல் கலந்தாய்விற்கான திருத்திய கால அட்டவணை தற்போது வெளியாகியுள்ளது. கலை, இசை, தையல், இடைநிலை மற்றும் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வருவாய் மாவட்டத்திற்குள்ளான கலந்தாய்வு ஜூலை 8ஆம் தேதியும், மாவட்டம் விட்டு மாவட்ட கலந்தாய்வு ஜூலை 9ஆம் தேதியும் நடைபெறுகிறது. தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 22ஆம் தேதியும், மாவட்டம் விட்டு மாவட்டத்திற்கான கலந்தாய்வு ஜூலை 23ஆம் தேதியும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் பதவி வாரியாக ஜூலை 8 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெற உள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு 82,479 பேர் விண்ணப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கண்டாச்சிபுரம் அருகில் உள்ள சித்தேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன், ஜெகதீஷ் ஆகிய இருவரும் கடந்த 18ஆம் தேதி சங்கராபுரம் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்று தேவப்பாண்டலம் என்ற கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்துள்ளனர். இதையடுத்து இருவருக்கும் வயிற்றெரிச்சல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே 150 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்களையும் 10 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் போலீசார் கீழே கொட்டி அழித்தனர். சின்ன ஆலேரஹள்ளி கிராமத்தில் உள்ள மாந்தோப்பில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மாந்தோப்பில் விற்பனைக்காக வைத்திருந்த 150 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் மற்றும் 10 லிட்டர் கள்ளச்சாராயத்தை கீழே கொட்டி அழித்தனர். இதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட சக்திவேல், கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததால் பம்ப் செட்டில் குளித்துக் கொண்டிருந்த பள்ளி சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள தடுத்தாட்கொண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த 11 வயதாகும் சப்தகிரி மற்றும் 8 வயதான லோகேஷ் ஆகிய இருவரும் வயல்வெளியில் உள்ள பம்ப் செட்டில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தலைக்கு மேலே சென்ற மின்கம்பி திடீரென அறுந்து விழுந்துள்ளது. இதில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே 2 சிறுவர்களும் உயிரிழந்தனர். இதனையடுத்து இருவரது உடலையும் கைப்பற்றிய போலீசார் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேதமடைந்த மின்கம்பியை மாற்றி தருமாறு பலமுறை மின்வாரியத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் தான் இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாக பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.